எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நேயர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நேர்பட பேசு நிகழ்ச்சியில் நாளை நடைபெற இருக்கின்ற மாநிலம் தழுவிய இந்த கடையடைப்பு உள்ளிட்ட போராட்டங்கள் குறித்து தான் பேச இருக்கின்றோம். கர்நாடகாவில் தொடர்ந்து தமிழர்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்களை கண்டித்து விவசாய சங்கங்களும் அரசியல் கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் இது போன்ற ஒரு கடையடைப்புக்கும் பல்வேறு விதமான போராட்டங்களுக்கும் ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் அரசு பள்ளி கல்லூரிகள் எதுவும் கலந்து கொள்ளாது, அவை நடைமுறை போல வழக்கம் போல இயங்கும் என்கிற அறிவிப்பு வந்திருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்க, பெட்ரோல் நிலையங்கள், பால் விற்பனை நிலையங்கள் உள்ளிட்ட அத்தியாவசியமான விற்பனை நிலையங்களும் கூட நாளை இயங்காது என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். தனியார் பள்ளிகள் இயங்காது என்கிற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்படுவதை தொடர்ந்து கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை கட்சிகளும் கண்டிக்கின்ற நிலையில் இப்படியான ஒரு வேலை நிறுத்தம் என்பது என்ன விதமான தீர்வை கொடுக்கும் என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. வேலை நிறுத்தம் மூலமாக என்ன சொல்ல இருக்கிறோம், என்ன சொல்ல விரும்புகிறோம் என்கிற கருத்தையும் முன்வைக்க இங்கே நம்மோடு 4 முக்கியமான ஆளுமைகள் இணைந்திருக்கிறார்கள். ஆளும் கட்சியாக இருக்கின்ற அதிமுகவின் சார்பாக திரு கோவை செல்வராஜ், அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு நாராயணன், விவசாய சங்கங்களின் சார்பாக காவிரி தனபாலன். அனைவருக்கும் வணக்கம். திரு நாராயணன், மத்திய அரசுல பொறுப்புல இருக்கிறதுனால இரு மாநில பிரச்சனைகள்ல எப்போதுமே மத்திய அரசாங்கத்தினுடைய பங்கு என்பது அதிகமாக இருக்கும். இப்படியான ஒரு கதவடைப்பு, போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக தமிழகத்தினுடைய உரிமையை பெற வேண்டிய நிலை இருக்கிறதா? அதற்கு மத்திய அரசாங்கம் முன்வந்து நீதியை நிலைநாட்டுவதற்கு மேற்கொள்கின்ற முயற்சிகள் என்ன? இல்ல, தொடர்ந்து இந்த காவிரி பிரச்சனையில மத்திய அரசு மிக உறுதியாக சட்டம் என்ன சொல்லி இருக்கிறதோ, நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை தொடர்ந்து செய்து வருகிறது. இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியானது விவசாயிகள் கொடுத்திருக்கிற அந்த அழைப்பின் பேரில் நாங்கள் கலந்து கொண்டாலும் கூட ஒரு சில அமைப்புகள் மத்திய அரசு மிக சிறப்பான முறையில் இந்த கர்நாடகாவிலே நடந்த அந்த வன்முறைகளை கர்நாடக அரசிடம் கேட்டு அதை சரி செய்து அதற்கு துணையாக இராணுவத்தை அனுப்பி சிறப்பாக செய்தும் கூட இதில் ஏதோ மத்திய அரசு அலுவலகங்களுக்கு எதிராக சில போராட்டங்கள் நடத்தப் போவதாக சொல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது போன்ற சூழ்நிலை எங்கேயும் எழவில்லை. தொடர்ந்து மத்திய அரசு இரு மாநில உறவுகள் குறித்தும் அங்கே நடக்கக்கூடிய கலவரங்களை கண்டித்தும் அது நடக்காது இருப்பதற்குண்டான அனைத்து வேலைகளையும் செய்து வருகிறது என்கின்ற நிலையில விவசாயிகளுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கின்ற அதே நேரத்தில் இதை காரணமாக வைத்து வேண்டுமென்றே காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு சில அமைப்புகள் மத்திய அரசு அலுவலகங்கள், ரயில்களை மறியல் செய்வது போன்ற போராட்டங்களிலே ஈடுபடுவது தேவையற்ற ஒன்று என்பது என்னுடைய கருத்து. தமிழக பாஜக ஏதாவது இது குறித்து, இந்த வேலை நிறுத்தத்தை ஆதரிப்பது குறித்து கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதா? காலையில வேலை நிறுத்தத்தை ஆதரிக்கவில்லை என்று சொன்னது, மாலையில் ஆதரிக்கிறோம் என்று சொல்றீங்க. உங்க நிலைப்பாட்டில் என்ன? சரியான, நீங்க நல்ல கேள்வி. நேற்றைய தினம் கூட ஒரு சில விவசாயிகள் சங்க தலைவர்கள் வந்த பொழுது எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மிக தெளிவாக இந்த விவசாயிகள் நடத்துகின்ற இந்த ஒற்றுமை வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக இருக்கிற கடையெடுப்புக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் என்று சொன்னாலும் கூட இதை காரணமாக வைத்து நாளை மத்திய அரசு அலுவலகங்களுக்கு எதிராக அங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவோம் என்று ஒரு சில அமைப்புகள் வேண்டுமென்றே ஏதோ ஒரு காரணத்தினாலே திட்டமிட்டு சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மத்திய அரசுக்கு எதிராக இவர்கள் செய்வதை நாங்கள் எப்படி ஆதரவு கொடுக்க முடியும்? அந்த போராட்டங்களுக்கு உறுதியாக ஆதரவில்லை. அவர்கள் அதை நிறுத்த வேண்டும். உண்மையிலேயே விவசாயிகளுக்கு இவர்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசிற்கும் தமிழக அரசிற்கும் இவர்கள் ஆதரவு கொடுத்து அவர்களுடைய போராட்டங்களை வாபஸ் பெற்றுக் கொள்ள வேண்டும். விவசாயிகளுடைய சாத்வீகமான அந்த அற போராட்டத்திலே பங்கு கொள்வதிலே யாருக்கும் எந்த விதமான தயக்கமும் மாற்று கருத்துக்களும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த விஷயத்தை தெளிவாக இன்று மாலை எங்களுடைய தமிழக தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் எங்களுடைய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் மிக தெளிவாக விளக்கி இருக்கிறார். திரு வேல்முருகன், உங்களுடைய இந்த போராட்டம் என்பது யாருக்காக, எதற்காக, யாருக்கு ஒரு கருத்தை நீங்க சொல்ல விரும்புறீங்க? இல்ல, இந்த போராட்டம் என்பது காவேரி மேலாண்மை வாரியம் அமைத்து தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசின் மூலம் திறந்துவிட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் மத்திய அரசு தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த நீரை தமிழகத்துக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், இந்த உச்சநீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் நீரை வழங்கியதை எதிர்த்து அப்பாவி தமிழர்களுடைய சொத்துக்களை சூறையாடியது,
நூற்றுக்கணக்கான வண்டி வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டது, 65க்கும் மேற்பட்ட பேருந்துகள் முற்றுமுதலுமாக எரித்து தீக்கரை ஆகியது, பல்வேறு தமிழர்கள் அங்கு வெட்டப்பட்டு அபாய நிலையில் காயத்தோடு அனுமதிக்கப்பட்டிருப்பது, இது போன்ற கொடிய சம்பவங்களுக்கு உள்ளானவர்கள் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு உரிய நட்டையடை மத்திய அரசு பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்துதான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. ஆக இந்த போராட்டத்தை இவ்வளவு வீரியமாக வேகமாக கன்னட வீரர்கள் நடத்திய போது அப்போது அமைதி காத்த மத்திய அரசை கண்டிக்கின்ற வகையில் தான் மத்திய அரசு அலுவலகம் முன்பு போராட்டம். இது வேறு சொன்ன மாதிரி வேறு அமைப்புகள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டை ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற தேசிய கட்சியாக இருந்த காங்கிரஸ் உட்பட அனைத்து கட்சிகளுமே மத்திய அரசு அலுவலகம் முன்பாக, ரயில் நிலையங்கள் முன்பாக இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். விவசாய பெருமக்கள் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். வணிக பெருமக்கள்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த கடையடைப்பை நடத்துகிறார்கள். ஆனால் மத்திய அரசு எங்களுக்கான உரிய நீரை முறையாக வழங்க வேண்டும், அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். துணை ராணுவத்தை அனுப்பி அங்கே தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. ஒரு வார காலமா கர்நாடகம் பத்திக்கிட்டு எல்லாம் ஒரு வார காலமாக கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற நூற்றுக்கணக்கான வண்டிகள் அடித்து நொறுக்கிய பிறகு, பல்வேறு பேருந்துகள் எரித்து தீக்கரை ஆக்கப்பட்ட பிறகு, வண்டி வாகனங்கள் நொறுக்கப்பட்ட பிறகு, அப்பாவி தமிழர்கள் பயணம் சென்றவர்களை எல்லாம் அடித்து நொறுக்கி அவர்கள் வண்டியை கவித்து பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி நாசமாக்கி உலகத்தில் இருக்கிற அனைத்து தொலைக்காட்சிகளும் பேசிய பிறகு, வெள்ளை மாளிகையில் இருந்து அமெரிக்கர்களை பாதுகாப்பாக இருங்க என்று அறிவுறுத்திய பிறகு, அமெரிக்கா அறிவுறுத்திய பிறகு இந்திய அரசு நடவடிக்கை எடுக்கிறது என்று சொன்னால், இல்ல அங்க இருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி, சித்தராமையா தலைமையில ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு அவர் கையில இருக்கிறது. அப்ப அவங்க தானே முன்னுரிமை கொடுத்து இந்த விஷயங்களை செய்யணும். மத்திய அரசாங்கத்தோட ரோல் நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. அரசாங்கம் செய்யணும். தண்ணீர் திறந்து விட்டதை உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகிறது. அந்த தீர்ப்பை அமுல்படுத்துகிற முதலமைச்சர் சொல்லுகிறார், கனத்த இதயத்தோடு நான் திறந்து விடுகிறேன் என்று சொன்னால் அங்க திறந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு இதயத்தோடு திறந்திருக்கிறாங்க, நான் மறுக்கல. ஆனா அந்த திறந்த நீர் பத்தாது, எங்களுக்கு சம்பா சாகுபடிக்கு அது போதுமானதாக இல்லை என்பதுதான் தஞ்சை மாவட்ட விவசாய மக்களுடைய கோரிக்கை, விவசாய சங்கங்களுடைய கோரிக்கை. ஆனால் அந்த கோரிக்கைக்கு அழுத்தம் கொடுப்பதற்காகத்தான் இன்னைக்கு மேலாண்மை வாரியம் ஏன் அமைக்கல மோடி அரசு? ஏன் பாரத பிரதமர் தலைவர் நதிநீர் ஆணையம் ஏன் கூடல என்பதுதான் கேள்வி. அதுக்கு வலியுறுத்தி தான் நட்டடி ஆள்பட்டு நாங்க தான் சண்டைக்காரன் ஆகிட்டோம், அவங்ககிட்ட எப்படி போய் நாங்க நீதி பெற்றுக் கொடுக்க முடியும்? அதுக்கான உரிய தொகையை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு மத்தியில் ஆளுநர் அரசு. இந்தியாவிற்குள்ளதான் தமிழகம் இருக்கிறது, கர்நாடகம் இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு என்பது, இன்னைக்கு நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி நாராயணன் நினைச்ச சதானந்த கவுடா இன்றைக்கு என்ன பேசியிருக்கிறார்? இதற்கு உங்க அரசுடைய நடவடிக்கை என்ன? தமிழர்கள் மீது மீண்டும் வெறுப்பை ஊட்டுகிற, வெறுப்புணர்வை ஊட்டுகிற, மீண்டும் தாக்குதலை தொடுக்கின்ற வரிகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் அதை இதுவரையிலும் அதை கண்டிக்கவில்லை, அதை தடுக்கவில்லை. மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்புல இருக்கிறவர், மத்திய அரசாங்கத்தினுடைய அங்கமாக இருக்கிற ஒரு அமைச்சர். அப்ப அவர் பேசுற வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம், அவர் பேசுகிற சொல்கின்ற பொறுப்பு அதிகம் இல்லையா? அப்ப ஒவ்வொரு முறையும் கர்நாடகாவிலிருந்து அங்க மத்திய அரசாங்கத்துல பங்கெடுத்திருக்கிற அமைச்சர் பெருமக்களுடைய வார்த்தைகள்ல அமிலம் தோர்ந்த வார்த்தைகளும் பல நேரங்களில் வெளிப்படுத்த நம்ம பாக்குறோம். இதையெல்லாம் எப்படி சரின்னு நம்ம சொல்ல முடியும்? அதாவது இல்ல விஷயமே என்னன்னா, நான் முதல்ல அதான் சொன்னேன், மத்திய அரசுக்கு எதிராக திட்டமிட்டு வேண்டுமென்றே என்னுடைய அருமை நண்பர் வேல்முருகன் போன்ற அந்த அமைப்பினர் செயல்படுவதை நான் நேரடியாக நான் பேசி முடிச்ச பிறகு நீங்க பேசுங்க. அவர் என்ன கேள்வி கேட்கிறேன், நாராயணன் பேசி முடிச்சவரை நீங்க என்ன கேட்கிறேன், நீங்க கார்த்திகை செல்வன் சொன்ன பிறகுதான் அந்த காங்கிரஸ் பத்தியே பேசுறாங்க. இந்த விவகாரத்துல கடந்த ஒரு வார காலமாக மிகப்பெரிய ஒரு சதி திட்டமிடுதல் தமிழகத்திலிருந்தே நடந்துகிட்டு இருக்கு. நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன். என்ன சொல்றேன் முதல்ல கேளுங்க. நான் சொல்றேன், நீங்க நீங்க கேளுங்க. நாராயணன் என்ன பேசுறோம் அப்படிங்கறது இல்ல நீங்க இப்ப தெரிஞ்சுதான் பேசுறீங்க. ஒரு முக்கியமான பொது மேடையில பேசும்போது தெளிவாகவே பேசுறேன். நிச்சயமா விஷயங்களை நம்ம விவாதம் என்பது ஆரோக்கியமானதாக இருக்கணும். நான் விளக்கமா சொல்றேன். என்ன ப்ராப்ளம்னா, நான் பேசும்போது இடைமறிப்பதனால நான் அவசரமா பேசணும், சில விஷயங்கள் பேசலாம். இங்க முக்கியமான விஷயமே 597 சமூக விரோதிகளை சென்ற வெள்ளிக்கிழமை கர்நாடக அரசு வெளியிடுது. அந்த சமூக விரோதிகள் தான் கர்நாடகத்தில் மிகப்பெரிய கலவரத்தை திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்தும் கூட. ஆனால் தொடர்ந்து எதை வச்சு நீங்க சொல்றீங்க அவங்க தான் செயல்பட்டாங்க அப்படின்னு? அவங்க தான் கர்நாடக போலீஸே சொல்லிருக்குது. ரிப்போர்ட் வேணுமா உங்களுக்கு? இதை எந்த ஊடகமும் சொல்லல. தமிழ்நாட்டில் இருக்கல. ஆமாங்க, பழைய குற்றவாளிகள். அந்த குற்றவாளிகளை தமிழ்நாட்டு சதிக்கு என்ன சம்பந்தம்? அதான் சொல்ல வரேன். இங்க யாருமே பல ஊடகங்கள்ல கூட காங்கிரஸ் அரசை, சட்டம் ஒழுங்கு கையிலே வைத்திருக்கிற காங்கிரஸ் அரசை
குற்றம் சொல்ல குறிப்பிட்ட கேள்வி கேட்டேன். இல்லங்க, நீங்க சொன்ன பிறகுதான் அவரே பேசுறாரு. முதல்ல என்ன சட்டம் ஒழுங்கு ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, சட்டம் ஒழுங்கு மாநில அரசாங்கத்திட்ட இருக்கு, அங்க காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் மத்தியில மிக பொறுப்பான மிக வலிமையான ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அந்த வலிமையான அரசாங்கம் ஒரு முடிவா உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்தாத அமல்படுத்துவதை என்னன்னு தெரியுமா? நாங்க தொடர்ந்து சொல்றோம். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லுது. மேனேஜ்மெண்ட் போர்டு இப்போ நம்ம காவேரி மேலாண்மை சொல்றாரு. இல்ல விரிவாக பேசலாம். மேலாண்மை வாரியத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் இப்ப சமீபத்திய விஷயத்துக்கு வரேன். இல்ல சார், இல்ல திரு நாராயணன், உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? 15,000 கியூசெக்ஸ் நீங்க கொடுங்கன்றாங்க. அப்புறம் 12,000 வந்து 20ஆம் தேதி வரைக்கும் கொடுங்கன்றாங்க. பிரச்சனைகள் வருது. அங்க இருக்கிற சிறு சிறு குழுக்கள் இதை எதிர்க்கிறாங்க. பெரிய அளவுக்கு இல்ல, வன்முறையில் ஈடுபடுறது சிறு குழுக்கள். எடியூரப்பா சொல்றார். இதற்கு பிறகு நீங்க என்ன சொல்றீங்க? பிரதமருடைய அறிக்கை என்ன வருகிறது? பிரதமர் என்ன சொல்றாரு? இரு மாநில அரசுகளும் இரு மாநிலங்களும் பேசி தீர்க்கணும். சரியா இருக்க முடியுமா? நான் கேக்குறேன். இல்ல என்ன இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இங்க போராட்டம் நடத்துகிற இல்ல திரு நாராயணன், போராட்டம் நடத்துகிற அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, பாதிக்கப்பட்டவர்களையும் பாதிப்பை உண்டாக்கியவர்களையும் சம அளவில் வைத்து இந்த விஷயத்தை ஒரு அறிவுரை சொல்லலாமான்னு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கான விளக்கம் கேட்கலாம். நான் சொல்றேன் கேளுங்க. இந்த கலவரம் நடந்த அன்று காலையில ஒரு பொறுப்பான மத்திய அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கிறது. உள்துறை உடனடியாக உள்துறை அமைச்சகத்திலிருந்து கர்நாடக முதல்வரிடம், கர்நாடக அந்த சீஃப் செக்ரட்டரி பேசி, நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு ராணுவ உதவி தேவைப்பட்டால் உடனடியாக நாங்கள் அனுப்புகிறோம், அதை உதவி செய்கிறோம் என்று சொல்லி அன்னைக்கே துணை ராணுவ படை 1700 துணை ராணுவ படை அங்க போயிருக்குது. நான் எனக்கு தமிழ்நாட்டில் யாரும் கேட்டாங்களா? அப்ப தமிழ்நாட்டில் கலவரம் நடக்குது யாரும் சொன்னாங்களா? பெங்களூர்ல கலவரம் நடக்குதுன்னு சொல்லி அங்க எங்களுடைய தமிழகத்தில இருந்து அத்தனை தலைவர்களும் கோரிக்கை வச்சாங்க. இருக்கிற தமிழர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. சொல்ல வேண்டாம். நீங்க சொன்னதுக்கு நான் சொன்னேன். யாரும் பேசவே இல்லை, நான் தான் பேசினேன். தொடர்ந்து பேசுறேன், நான் தான் பேசினேன் கூட சொல்லல. அடுத்தடுத்த கட்டங்கள்ல பேசலாம். அடுத்தடுத்த கட்டங்கள்ல பேச திரு தனபால், இந்த பிரச்சனையில வந்து விவசாயிகள் போராட்டம் நடத்துறீங்க. விவசாயிகளுடைய போராட்டத்துல வந்து ஒரு அர்த்தம் இருக்கிறது, அவர்களுடைய கோரிக்கையில நியாயம் இருக்கிறது, அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது. ஆனால் விவசாயிகள் போராட்டத்தை வைத்துக் கொண்டு மற்ற அமைப்புகள் எல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற கருத்தை தான் திரு நாராயணன் முன்வைக்கிறாரு. ஒரு காவிரி டெல்டா பகுதியிலிருந்து தொடர்ந்து விவசாயிகள் பிரச்சனையை பத்தி பார்த்துட்டு இருக்கிற ஒரு விவசாயியாக உங்களுடைய பார்வை என்ன? எங்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு நடக்கிற பிரச்சனை என்பது இரு மாநிலத்தினுடைய விவசாயிகள் பிரச்சனை என்பது மாறி 2 மாநிலத்தினுடைய அரசியல் பிரச்சனை அளவுக்கு இது போயிட்டு இன்னைக்குதான் போயிருக்கேன். ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வரும்போதெல்லாம் அப்படித்தான் இல்லை. இது போனதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அதிகாரம் மிக்க ஆணையம், காவிரி ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கணும். 2003 அரசியல் அரசாணை வெளியிடப்பட்டு விட்டது. அரசாணை வெளியிட்ட பிறகு ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்றேன். ஒரு வழக்கு நடக்குது, ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு சொல்லியாச்சு, அந்த குற்றவாளி தப்பிச்சு ஓடுறாரு. அப்ப நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது, அந்த குற்றவாளியை பிடிச்சி கொண்டு வந்து என்னட்ட ஒப்படைன்னு சொன்னா யாரு போய் பிடிச்சிட்டு வருவா? மக்கள் போய் பிடிச்சிட்டு வருவாங்க, காவல்துறை போகும், இல்ல அரசுடைய நிர்வாகம் போகும். அந்த நிர்வாகம் போய் பிடிச்சிட்டு வந்து ஒருத்தர் ஒப்படைக்கிற கோர்ட்ல ஒப்படைக்கிற வரைக்கும் அதுக்கு வந்து யார் நடைமுறைன்னா அரசாங்கம். அப்ப அந்த அரசாங்கங்கிறது யாருன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர், நிர்வாக திறமை உள்ளவர், நிர்வாகத்தில் உள்ளவங்க அதை செய்யணும். அந்த வகையில மத்திய அரசு என்பது ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு நிலையில நடுவர் மன்றத்துக்கு கொண்டு போயாச்சு. நடுவர் மன்றம் என்பது உச்ச நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு வந்து ஒரு தீர்ப்பு சொல்லுது. அந்த தீர்ப்பு சொல்லும் போது மிக தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டையும் காவிரி ஷேரிங் கமிட்டி, அதாவது நீர் பங்கீட்டு குழு ரெண்டையும் அமைக்கணும் அப்படின்னு சொல்லுது. சொல்லும் போதே என்ன சொல்லுதுன்னா, இன்றைக்கு இருக்கிற பிஜேபி அரசு அல்ல, அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு இருக்கும்போது 90 நாள்ல நீங்க அமைக்கணும், எங்களை வந்து ஒரு கடின சொற்களால எங்களை பேச வைக்காதீங்க அப்படின்னு நம்ம தமிழக அரசு வழக்கு தொடுத்ததுக்கு பிறகு அந்த ஒரு கடுஞ்சொற்களை வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பயன்படுத்துறாங்க. அப்ப சொன்ன பிறகு யார் அதை நிறைவேற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு நிறைவேற்றணும். ஆனா அந்த காங்கிரஸ் அரசு என்ன பண்ணுச்சுன்னா, அந்த ஆட்சி கலைஞ்சு புதிய தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் ஒரு அதிகாரம் இல்லாத இடைக்கால கமிட்டின்னு ஒரு கமிட்டி அறிவிச்சாங்க. அங்கதான் நாங்க தோக்க ஆரம்பிச்சோம். என்ன நினைச்சுன்னா, அந்த கமிட்டியை அறிவிச்சு இது மாதிரி சென்ற ஆண்டுக்கு முதல் ஆண்டு பிரச்சனை வரும்போது உடனே அந்த கமிட்டி போய் ஆய்வு பண்ணுன்னு சொல்லி
ஒரு தீர்வை நோக்கி கொண்டு போகுது மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு. அப்ப கர்நாடகம் என்ன வழக்கு, நம்ம தண்ணி வேணும்னு சொல்றோம், கர்நாடகம் என்ன வழக்கு கொண்டு போகுதுன்னா இந்த இடைக்கால கமிட்டிக்கு எங்களை கட்டுப்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லுது. அப்ப அதிகாரம் இல்லைன்னு சொன்ன ஒரு காலகட்டத்தில் எப்படி தமிழகத்துக்கு உரிய தண்ணீரை திறந்து விடணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே தெளிவான ஒரு தீர்ப்பு உத்தரவு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த உத்தரவை அமல்படுத்துறது யார்? அமல்படுத்துறதுங்கிறது யாருன்னா அட்மினிஸ்ட்ரேட்ல யாரு உட்கார்ந்துருக்காங்களோ அவங்க பண்ணணும். அவங்க பண்ணாதனுடைய விளைவினால இன்னைக்கு என்னாச்சுன்னா இரு மாநில விவசாயிகளுடைய பிரச்சனை என்பது இரு மாநிலத்தினுடைய அரசியல் பிரச்சனைகளாக மாறி பொதுமக்களை ஒருத்தர தாக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு தாக்குதல்ல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் இழப்பு பற்றி நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம். இது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய இழப்புங்கிறத நம்ம ஆள்றவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இது ஏதோ ஒரு கர்நாடகத்தோட பிரச்சனை, ஒரு தமிழ்நாட்டோட பிரச்சனை நினைக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனா மிக முக்கியமாக உணர வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 52% உணவு உற்பத்தி இருந்த டெல்டா மாவட்டம் இன்னைக்கு 38% குறைஞ்சி வந்துருச்சு. அப்ப அது குறைஞ்சி வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வேளை உணவுல 2 வேளை, அதாவது 3 இட்லி சாப்பிட்டா 2 இட்லி டெல்டாவில இருந்து உற்பத்தியான இட்லி. ஆனா இன்னைக்கு அது குறைஞ்சிக்கிட்டே வர்றது. பயிர் செய்யும் பரப்பளவும் குறைஞ்சிருக்குது. 3 போகம் குறைஞ்சு 2 போகம் 1 போகம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா காவிரியினுடைய டிஸ்பியூட் என்னைக்கு பிரச்சனை ஆரம்பிச்சதோ அதனால அது ஒரு விஸ்வரூபம் 1991க்கு அப்புறம் தான் எடுத்தது. ரொம்ப 91ல ஒரு இடைக்கால தீர்ப்பு, உலகத்திலே இந்த மாதிரி ஒரு நிகழ்வே நடந்து கிடையாது. 205 டிஎம்சி இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு. ஒரு தொழிலாளருக்கும் தொழிலாளருக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு சம்பள உயர்வுன்னு வச்சுங்க ஒரு உதாரணமா. ஒரு அரசு துறையில பேசும்போது என்ன சொல்லுவாங்க, இடைக்காலமா ஒரு தொகையை நான் அறிவிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அறிவிச்ச பிறகு இறுதி என்பது அதுக்கு மேலதான் இருக்கும். ஆனா உலகத்திலே நடக்காத ஒரு நிகழ்வு, இறுதியில குறைக்கப்பட்ட தீர்ப்பு இங்கேதான். சரி, அப்படிதான் குறைக்கப்பட்டதை, அந்த குறைக்கப்பட்ட தண்ணீரை மாதவாரியா கொடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கு. ஆனா இன்னைக்கு மத்திய அரசிட்ட போய் கர்நாடகத்தினுடைய நாரிமன் வக்கீல் வழக்கறிஞர் வாதாடுறாரு, மாதவாரியா தண்ணியை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. எப்பதான் கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தா வெள்ளம் வரும்போது அணையின் பாதுகாப்பு கருதி தண்ணீரை திறந்து விடுவோம் சொன்னா எக்ஸஸ் வாட்டர் தான் கொடுப்போம். அதாவது அணையின் பாதுகாப்பு. அப்போ கூட நாங்க தீர்ப்பை எடுத்துக்கல. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு செல்வராஜ், இதுல ஆளும் கட்சியாக இருக்கிற அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? கதவடைப்பு, நாளைக்கு மாநிலம் தழுவிய பந்து, இதுல அதிமுக எந்த கருத்தையும் கட்சியாக, ஆட்சியாக எதுவும் பேச முடியாது, கட்சியாக உங்க நிலைப்பாடு என்ன? அதாவது ஆட்சியும் கட்சியும் ரெண்டும் ஒண்ணுதான். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து பேச்சுவார்த்தை என்பது பல ஆண்டுகளாக, அதாவது 100 வருஷத்துக்கு மேல கூட பேசி கர்நாடக அரசு ஒரு முறை கூட அரசனுடைய சட்டத்தையும் மதிப்பதில்லை, நமக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு போட்ட ஒப்பந்தத்தையும் மதித்து இதுவரை தண்ணீரை கொடுக்கவில்லை. அதனால் 1991 முதலாக முதலமைச்சராக வந்த பிறகு அந்த ஆண்டு ஜூலை மாதம் இடைக்கால தீர்ப்பாக நீதிமன்ற உத்தரவு வழங்குகிறது. அந்த உத்தரவை, இடைக்கால தீர்ப்பை மதித்து அவர்கள் நீர் கொடுக்கவில்லை. அதனால் 1993 அன்றைக்கு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அண்ணா சமாதியினுடைய அருகில் தான் 3 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து தமிழக மக்களுக்காக காவிரி நீர் பெற வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்து அந்த நீரை பெறுவதற்காக நடவடிக்கை எடுத்தார்கள். அதன் பிறகு 1996 வரை முதலமைச்சருடைய நடவடிக்கையின் மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்தித்தும் கூட காவிரி நீர் பெற்றுக்கொண்டே இருந்தோம். அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது. 2011 இல்ல, கடந்த கால வரலாறுகள் எல்லாம் தெரியும். இப்ப கடந்த 6 ஆண்டுகளாக நமக்கு காவிரியில ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்க முடியாத சூழல் நிலவுகிறதுங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அதுல அரசாங்கமாக இன்னைக்கு அவரு திரு தனபாலன் குறிப்பிட்டாரு, ஒவ்வொரு மாதத்திற்கும் இவ்வளவு தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் உத்தரவு இருக்கிறது. 5 வருஷத்துல ஒவ்வொரு மாதத்திற்கும் இவ்வளவு தண்ணீர் திறக்க வேண்டும் என்கிற உத்தரவு இருக்கும் போது, அந்த மாத வாரியாக தண்ணீர் வராத போதே இதற்கான எதிர்ப்பினை கடுமையாக பதிவு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது இல்லையா அரசாங்கத்துக்கு? இந்த 5 வருஷத்துல 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் திமுக ஆட்சியில் அந்த அரசனுடைய அறிவிப்பை, நடுவர் மன்ற அறிவிப்பை சட்டமாக முன்வடிவமாக ஆக்கி கெஜெட்ல கொண்டு வர்றதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்காதனால அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் அதற்காக நீதிமன்றம் சென்று போராடி 2013 கெஜெட்ல வெளிவர வச்சாங்க. தமிழக அரசுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை முறையாக 419 டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு 276 டிஎம்சி தண்ணீர் தான், கேரளாவுக்கு 30 டிஎம்சி, பாண்டிச்சேரி. அந்த அடிப்படையில் தீர்ப்பை பெற்றும் கூட இன்றும் வழங்குவதில்லை. அதனால் பேச்சுவார்த்தையின் மூலம் எந்த பலனும் ஏற்படாது என்கின்ற காரணத்தால்
உச்சநீதிமன்றம் சென்று இன்றைக்கு டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு வாழ்வாதார ஜீவாதார பிரச்சனையை காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு எடுத்த நடவடிக்கைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் பொறுப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆட்சிக்கு மட்டுமல்ல, கட்சிக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் யாரும் பாதிக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அதனால்தான் கர்நாடகாவில் பாதிக்கப்பட்ட பொழுது உடனடியாக முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பி அங்கே இருக்கிற தமிழர்கள் பாதிக்கக்கூடாது, தமிழருடைய சொத்துக்கள் பாதிக்கக்கூடாது, முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதன் அடிப்படையில் அவரும் அம்மாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பினார்கள். இன்றைக்கும் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உணர்வுபூர்வமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையாக பேசி எதையும் கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக தமிழக விவசாயிகள் காப்பதில் தமிழ்நாடு முதலமைச்சர் உறுதியாக இருக்கிறார்கள். இன்றைக்கு போராடுகின்ற இந்த போராட்டத்தை பொறுத்தவரை தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள். அரசை பொறுத்தவரை, அனைத்து இந்திய அண்ணா திமுகவை பொறுத்தவரை அம்மா எடுக்கிற நடவடிக்கை நியாயமானது என்கின்ற காரணத்தால் தேவையில்லாத மீண்டும் பிரச்சனைகள் வந்து வன்முறையின் மூலம் வன்முறையால் யாரும் வெற்றி பெற முடியாது. நியாயமாக பேசித்தான் வெற்றி பெற முடியும். உள்ளிட்ட போராட்டங்களை அதிமுக எதிர்க்கிறதா? நான் ஏத்துக்க முடியாது. ஏன்னா எனக்கு பொறுத்தளவுக்கு நாங்க வந்து ஒரு தாத்வீக ரீதியாக தர்ம ரீதியாக வந்து நாங்க வந்து நாங்க வேலை செய்யல. வன்முறை செய்யலனே நான் சொல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. நான் வன்முறை இல்ல, யாரையுமே வன்முறை செய்யறது அங்க நடந்த வன்முறைக்கு இங்க நடக்கக்கூடிய போராட்டம் அது வந்து ஒரு போராட்டமா இருக்க வேண்டாம். தனபாலன், ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாது அப்படிங்கறத ஒத்துக்கலாம். தமிழ்நாட்டுல பெரிய வன்முறை இல்லன்றீங்க, ஒப்பீட்டளவுல கர்நாடகாவில் நடக்கிற அளவுக்கு இங்க இல்ல. ஆனால் இதற்காக உயிர் பலிகளை நாம் சரி என்கிறோமா, அல்லது அதற்கான முயற்சிகளை இன்றைக்கும் கூட ஒரு இளைஞர் தீக்குளிக்க முயற்சி செய்திருக்கிறார். மிக ஒரு ஆபத்தான நிலையில இன்னைக்கு வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த சூழல் என்பது நாம் இதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோமா, அல்லது இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதை, இது போன்ற கடையடைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் உணர்வு வயமான ஒரு நிலையைத்தான் நாம் நோக்கி போக வேண்டியிருக்கிறதா? சட்ட ரீதியான பல்வேறு முயற்சிகள் இருக்கும்போது நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தவும் கூட வேறு பல அம்சங்களும் இருக்கின்றன. அப்படியான போராட்டங்கள் உள்ளிட்ட விஷயங்களை தவிர்த்து இதுபோன்று கடையடைப்புகள் அல்லது உண்ணாநிலை போராட்டங்கள், ரயில் மறியல் போராட்டங்கள், அதையும் கடந்து பல்வேறு விதமான இந்த போராட்டங்களில் இளைஞர்கள் என்ன விதமான பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்கிற கேள்வியும் இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். காவிரி பிரச்சனையில் தமிழகம் முழுவதும் நடைபெற இருக்கின்ற, நாளை நடக்க இருக்கின்ற இந்த கடையடைப்பு உள்ளிட்ட இந்த போராட்டங்கள் குறித்து இன்றைக்கு நாம் நேர்பட பேசி நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதற்கிடையே திருச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறார். அதன் நேரலையை இப்போது பார்க்கலாம். அனந்தகுமார் வீடு இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டது அனைத்து கட்சி கர்நாடக எம்பிக்கள், லோக்சபா ராஜ்யசபா எம்பிக்கள் கலந்து கொண்ட அமைச்சர், அன்றைய சட்ட அமைச்சர் சதானந்த கவுடா, மந்திரி அனந்தகுமார் வீடு கலந்து கொண்ட இன்னொரு யோகிய சிகாமணி யார் தெரியுமா? சுற்றுச்சூழல் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். 2 நாட்கள் அந்த சதி கூட்டம் நடந்தது. அந்த கூட்ட விவரமே வெளியே தெரியாது. ஆனால் அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது, நீங்கள் மேகதாட்டு ராசிமணலில் அணை கட்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் வெளிப்படையாக அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டோம், நீங்கள் வேலையை நடத்தி முடித்து விடுங்கள். இந்த சதி திட்டம் நிறைவேற்றப்பட்டது நரேந்திர மோடிக்கு தெரியாதா? 2 நாள் கூட்டம் நடந்தது உங்களுக்கு தெரியாதா? கர்நாடக எம்பிக்கள், காங்கிரஸ் எம்பிக்கள், பிஜேபி எம்பிக்கள் எல்லோரும் சேர்ந்து, சட்டமந்திரியும் சேர்ந்து கொண்டு, சுற்றுச்சூழல் அமைச்சரும் சேர்ந்து கொண்டு 2 நாள் கூட்டம் நடத்திய விவரம் எதுவும் நரேந்திர மோடிக்கு தெரியாதா? தெரியாதென்றால் you are unfit to be a prime minister of India. பிரதமராக இருக்க யோகியதை தெரியும் உங்களுக்கு, உங்களுக்கு நன்றாக தெரியும், உங்கள் அமித்ஷாவுக்கு தெரியும், உங்கள் மந்திரி சபைக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இந்த செய்தி கேள்விப்பட்டு துடிதுடித்து போறாராம். 96 அண்ணன் கலைஞர் முதலமைச்சரானவுடன் திருவாரூருக்கு வருகிறார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற 4ஆம் நாள் நிருபர்கள் கேட்கிறார்கள், மேட்டூரிலே ஜூன் 12 தண்ணீர் திறக்கப்படுமா? கர்நாடகத்திலேயே மழை பெய்யலையா, அங்கேயே மழை பெய்யல, தண்ணி இல்லையே, எப்படியா மேட்டூர்ல தண்ணி திறக்க முடியும் என்று அண்ணன் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். நான் அதிகம் பேச விரும்பவில்லை, வீரபாண்டியன் ஓரளவுக்கு அதை முடித்து விட்டார். நான் உள்ளே சென்றவர் யார் என கொண்டு பேச விருப்பம் இல்லை. அதை பற்றி அதனுடைய சரித்திரத்துக்குள்ளே போனால் எவ்வளவு துரோகங்கள் நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் காவிரி பூம்பட்டினத்திலே இருந்து கல்லணை வரையில் 10,000 தோழர்களோடு தோளில் மண்மட்டியை சுமந்து கொண்டு நாங்கள் நடந்தோம். இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் துடிதுடித்து போன நான், துரை பாலகிருஷ்ணன், உதயகுமார், நம்முடைய அவைத் தலைவர் நம்முடைய கணேசமூர்த்தி, எல்லோரிடம் சத்யா எல்லோரிடம் பேசி ஆபத்து வந்து விட்டது,
திருச்சியில் திரு வைகோ பேசிக் கொண்டிருந்ததை பார்த்தோம். காவிரி விவகாரம் தொடர்பாகத்தான் இன்றைக்கு அவரும் பேசிக் கொண்டிருக்கிறார். திரு நாராயணன், நிச்சயமாக வைகோ அவருடைய பேச்சுக்கு உங்களிடம் பதில் இருக்கும், மறுப்பு இருக்கும் என்று நினைக்கிறேன். பிரதமருடைய இந்த பொறுப்பு குறித்து தான் அவரும் கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய பதில். பிரதமர் அன்ஃபிட் டு பி எ பிஎம்னு சொன்னார். நான் மிகவும் இதனால் வரை மதித்துக் கொண்டிருந்த வைகோ அவர்கள், he is unfit to be an Indian, he is unfit to be a parliamentarian, he is unfit to be a politician. அவரை அனைத்து தகுதியிலும் இழந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், மேகதாது விஷயத்தில் மிக தெளிவாக பாராளுமன்றத்திலே கூட மேகதாது அணை கட்டுவதற்கு எங்களிடம் விண்ணப்பம் கூட வரவில்லை என்று பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் சொன்னதை இவர் ஏதோ அங்க கேமரா எடுத்துக்கிட்டு போய் வீட்டுல உள்ள புந்து பார்த்தா மாதிரி யாரெல்லாம் நீங்க சொன்ன கருத்துக்கு அவர் பேசி முடிக்கிட்டு மேகதாது கட்டப்பட்டிருக்குதா? சண்டை கூடமா மாத்தாதீங்க. அவர் பேசி முடிக்கிட்டு நீங்க உங்களுக்கான நேரம் இருக்கு, நீங்க சொல்லுங்க. வார்த்தைகள் பின்னாடி தொங்காம அவர் சொன்ன வார்த்தைகளை சொல்லாம பிரச்சனைகளை விஷயங்களை பேசுங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்க. திரு தனபாலன் அவர் பேசிட்டோம். திரு தனபாலன் அவர் பேச சொல்றேன். மேகதாது பொறுத்தவரையில இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே அது பற்றி பேசக்கூடாது. ஏன்னா மத்திய அரசாங்கம் மிக தெளிவாக மேகதாது அணைக்கு அனுமதி இல்லை என்று தெளிவாக்கிறார். அவர் சொல்ற அதே பிரகாஷ் ஜவடேகர், நான் சொல்றேன், இவர் போய் கேமரா எடுத்து பார்த்திருந்தா கூட பிரகாஷ் ஜவடேகர் அங்கே அணை கட்ட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னதால அவர் சொல்லியிருக்கணும் நியாயமா. அதை விட்டுட்டு இப்ப மேகதாதுக்கு அனுமதி இல்லை என்று தெளிவா. நான் என்ன கேட்கிறேங்க, இந்த கர்நாடகத்துல அணை கட்டுவதற்கான மணல் அத்தனையுமே தமிழ்நாட்டுல தான போகுது. அதை தடுக்கிறதுக்கு யார் போறாங்க? அப்ப அது ஒத்துக்கிறீங்க? அப்ப ஒத்துக்கிறீங்க அணை கட்டுறாங்கன்றது ஒத்துக்கிறீங்க? நீங்க சொல்றது என்ன? நான் சொல்றது புரியுதுங்க. இன்னைக்கு கர்நாடகத்துல நான் என்ன கேக்குறேன்னா, திரு நாராயணன் இதுதான் ப்ராப்ளம். திரு நாராயணன் தொடர்ந்து எல்லா ஊர்லயும் சில சமூக விரோதிகள் இருப்பாங்க. அதுக்காக ஒட்டுமொத்தமா நீங்க அப்படி நான் என்ன கேக்குறேன்னா, திரு பிரகாஷ் ஜவடேகரோ அல்லது வேறு மத்திய அமைச்சர்களோ கர்நாடக அமைச்சர்களோ பேசியது ஆன் ரெக்கார்டா இருக்கா இல்லையா? ஆன் ரெக்கார்டு இருக்கா இல்லையா? கட்சிக்காரர் எங்க எம்பி ஒரு மந்திரி நீங்க வேற விஷயத்தை நீங்க அமைச்சர்கள் அனுமதி வாங்க வேண்டாம். நீங்க அனுமதி வாங்க வேண்டாம். நீங்க வைகோட் அனுமதி வாங்க வேண்டாம். இங்க பிரச்சனை என்ன, தனிப்பட்ட நபர்களுடைய வச்சு பேசல. இப்ப நீங்க நரேந்திர மோடி பதில் சொல்லிட்டீங்கல்ல, நீங்க தேவையில்லாத விஷயங்களை டைவர்ட் பண்றீங்க. நான் என்ன சொல்றேன், விஷயம் காவிரி தொடர்பானது. காவிரி தொடர்பான விஷயத்துல அவர் சொன்னதுல வார்த்தைகள்ல முரண்படலாம், அப்புறமா அர்த்தங்கள்ல அவர் சொன்ன கருத்துக்கள்ல முரண் என்னன்னு சொல்லுங்க. கருத்துக்கள்ல நீங்க எங்க முரண்படுறீங்க? கருத்துக்கள்ல நீங்க எங்க முரண்படுறீங்க? அவர் சொன்னது அது எல்லாமே நடந்ததா இல்லையா? கர்நாடக அமைச்சர்கள் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, அவங்க பேசுறதுல என்ன தப்புன்னீங்க இல்லையா? அநியாயமா இருக்குது. அது பிரச்சனை இல்ல, பேசுறது சரியா திரு நாராயணன் வெறுமனே சத்தத்தை கூட்டுறதுனால எல்லாமே சரியாயிடாது. பேசும்போது யாரும் குறுக்கிடல. உங்களுக்கு தான் நிறைய நேரம் இருந்துச்சு, நீங்க பேசி முடிச்சிட்டீங்க. நீங்க பேசி முடிச்சிட்டீங்க, அவங்க பேசிட்டு வர திரும்ப நேரம் எல்லாருக்கும் சொல்லுங்க. டிசம்பர் 3, 2013 உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக ஐயா சொன்னது சரிதான். காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபோது அதுக்கு பிறகு தமிழ்நாடு ஒரு மனு கொடுக்குது, என்னன்னு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு. ஆனா அன்னைக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது, ஏன் காவிரி மேலாண்மை வாரியத்தை நீங்கள் அமைப்பதற்கு அவசரம் காட்டுகிறீர்கள்?
இந்த மனுவை ஏற்கனவே உள்ள சிவில் அப்பீலோட சேர்த்து விசாரிக்கலாம்னு சொல்லி அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. அதனாலதான் காவிரி மேலாண்மை வாரியம் இன்று வரை அமைக்கப்படவில்லை. உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் டிசம்பர் 3 காவேரியில் ஒரு சொட்டு நீரை கூட தமிழ்நாட்டுக்கு தரக்கூடாது என்கிற நிலைதான் பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும் கர்நாடகாவில் இருக்கிற இரண்டு தேசிய கட்சிகளுக்கும் அங்கே ஆண்ட முன்னாள் பிரதமர் திரு தேவகவுடா அவர்களுக்கும் அதே நிலைதான். அவருடைய மகனே பதிவு செய்திருக்கிறாரு, இப்படி வரும்னு எங்களுக்கு தெரியும், உச்சநீதிமன்றம் சொன்னா நாளைக்கு திறந்து விட வேண்டிய சூழல் வரும், அதனாலதான் நான் சொல்றேன் இருக்கிற நீரை முழுவதும் கர்நாடக மாநிலம் முழுவதும் இருக்கிற ஏரிகளுக்கு கொண்டு போய் நம்ம தேக்குவோம்னு சொன்னேன். என் பேச்சு சீதாராமையா கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாரத பிரதமராக இருந்த இந்தியாவின் இறைமை ஒற்றுமை மீது உறுதி எடுத்துக்கொண்ட தேவகவுடா அதே கருத்து தான் ஆரம்பத்தில் சொன்னாரு பிரதமரை சந்திப்பதற்கு முன்பு. இங்க முன்னாள் முதலமைச்சராக இருந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய சேர்ந்த எடியூரப்பா கட்சி தான் அங்க எதிர்ப்பு தெரிவித்து கடுமையா பேசியவர்கள். ஆனா கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள், மாநில கட்சி அமைப்புகள், இயக்கங்கள் அனைவரும் ஒரே நிலையில் இருக்கிறான். தமிழகத்திற்கு உரிய நீரை தரக்கூடாது, திறந்து விட்டால் நாங்கள் எதிர்ப்போம் என்று இன்றைக்கு கூட வாட்டல் நாகராஜன் மிக கடுமையான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். என்ன கேள்வினா, வட்டால் நாகராஜோ மற்ற சிறு சிறு அமைப்புகளோ அங்க வந்து எந்த இடத்திலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இடத்துக்கு கூட வரல. அவங்க மக்கள் பிரதிநிதிகளாக என்னைக்கும் வரல. சிறு சிறு குழுக்களாக வன்முறையை ஏற்படுத்தக்கூடிய, வன்முறையை தூண்டக்கூடிய அல்லது வன்முறையை செய்யக்கூடிய இந்த அமைப்புகள் தான் ஒவ்வொரு முறையும் காவிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் இந்த பிரச்சனையை சிக்கலாக்குறாங்க. ஆனால் அத்தனை பெரிய கட்சிகளும் அவர்கள் பின்னால் போறாங்களா? போக வேண்டிய சூழல் இருக்கிறது. கண்டிப்பாக அவர்களுக்கு பின்புலமாக இருந்து ஆதரவளித்து பண உதவி செய்து அவர்களை இயக்குவதும் இவர்களுடைய தொண்டர்களை அவருடைய போர்வையில் அந்த கொடியோடு அனுப்புவாங்க. நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, அந்த கொடியோட போய் பெரிய பெரிய சாப்ட்வேர் நிறுவனங்கள் வந்து உள்ள பூந்து அடிச்சு விரட்டி கொண்டு வந்து வெளியே விடுறான். இன்னைக்கு தமிழுடைய சாதாரண ஓட்டுநரை பிடிச்சு அடிச்சு அம்மனமாக்கி நிக்க வச்சு அவனை அசிங்கப்படுத்தி அடிச்சு துன்புறுத்துறாங்க. குடும்பத்தோட போன இவை அத்தனையுமே மனித உரிமை மீறல்களாக மட்டுமல்ல, காட்டுமிராண்டித்தனமான செயலா பார்க்க வேண்டி இருக்கு. அதுல மாற்று கருத்து இல்ல. என்னோட கேள்வி சொல்லுங்க. இந்த செயல்களை எல்லாம் செய்கின்ற போது அது சீதாராமையாவா இருக்கலாம், பங்காரப்பா இருக்கலாம், எடையூரப்பா இருக்கலாம், தேவகவுடா இருக்கலாம், யாராவது இதை கண்டித்திருக்கிறார்களா? இவர் கலவரம் என்னமோ நேர்த்திக்கு தான் நடந்ததெல்லாம் கிடையாது. கலவரம் என்றைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதோ அந்த நிமிடத்திலிருந்து எல்லையில் ஆயிரக்கணக்கான வண்டிகள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான வண்டிகள் எரிக்கப்படுகின்றன. மத்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? அவர் சொல்ல வந்து வைகோ சொல்ல வந்து என்னன்னா, சதானந்த கவுடாவில இருந்து இன்றைய சட்ட அமைச்சர்ல இருந்து அங்க இருக்கிற நாடாளுமன்ற இல்ல அவர் பேச முடியல. அன்னைக்கு சொல்றது இல்ல, அவர் இருக்கிறார் எல்லா ஒண்ணா அமைச்சர்கள் அனைத்து கட்சிக்காரனும் ஒரு மாநிலம் அந்த கர்நாடக இஷ்யூல ஒண்ணு சேர்றாங்க. அந்த ஒற்றுமை தமிழர்களுக்கு இல்லை, அவர்கள் ஒன்று கூடி தரக்கூடாது என்ன சொன்னார்? முதலமைச்சர் டிக்ளேர் பண்ணிருக்காரு, 5000 கோடி அறிவிச்சிருக்காங்க. ஆக இதையெல்லாம் அவர்கள் ஒன்றுமையாக ஒற்றுமையாக இருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் வைகோ அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆக அவர் சுட்டிக்காட்டுக்கு அவருக்கு உரிமையே இல்ல, அருகதையே இல்ல அப்படி என்ற அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. அவர் சொல்லுங்க, பதில் சொல்லிட்டீங்க. அது நடக்கவே இல்லை. நீங்க இல்ல இல்ல அவர் என்ன நாராயணன் காங்கிரஸ் நாராயணன் ராகுலும் சோனியா நாராயணன் இல்ல இப்ப பிரச்சனை வந்து அவர் பேசிய எந்த அவருடைய வார்த்தைகளை இங்க யாரும் ஆதரிக்கல. அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. அதுக்கு பிறகு பின்னால் இருக்கிற கருத்துக்களுக்கான விஷயம் அந்த கருத்துல நியாயம் இருக்கு. நான் சொல்றேன் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். ஒரே ஒரு கேள்வி மத்திய அரசு ஆண்டுட்டு இருக்கீங்க. இவ்வளவு கொடுமை நடந்திருக்கு, இவ்வளவு அநியாயம் நடந்திருக்கு, இவ்வளவு அக்கறை நடந்திருக்கு. அவன் தண்ணி தர மாட்டான், வன்முறை பண்ணுவான், 91 கலவரம், 20 பேரை சுட்டு படுகொலை செய்யிருக்கான், எரிச்சு கொண்டு இருக்கான், நூற்றுக்கணக்கான கோடிகளை சூறையாடி இருக்கான். இப்படி அநியாயம் வருகின்ற ஒரு அரசு அங்க இருக்கிற கும்பல் செய்யும் போது மத்திய சட்டம் ஒழுங்கு மாநில அரசு மாநில அரசு கேட்டுதான் ராணுவத்தை அமைச்சிருக்கேன். இப்ப நீங்க அந்த காங்கிரஸ் அரசு கேட்பதற்கு யாருக்கு எல்லாரும்
பேசலாம் எல்லாருமே நான் பேசுறேன் எல்லாருக்குமே குரல் வளம் மிக்கவர்கள் அதெல்லாம் தெரியும். இப்ப பிரச்சனை வந்து திரு வேல்முருகன் என்னோட ஒரே கேள்வி திரு ஜனபால் என்னோட வேல்முருகன் என்னோட பிரச்சனைனா நீங்க வந்து இவ்வளவு கொடூரங்கள் நடந்துட்டு இருக்குது, தமிழர்கள் தாக்கப்படுறாங்க, கர்நாடகால வந்து ஒவ்வொரு நாளும் அச்சத்தோட இருக்கிறாங்க, தமிழக உணவு விடுதிகள் குறிவைத்து தாக்கப்படுகின்றன, இதெல்லாம் நடக்குது. அதற்கு எதிர்வினையாக நம்ம தமிழ்நாட்டுல இப்ப இந்த பந்த் கடையடைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் நடத்துறதுனால இன்னும் அங்க பதட்டம் கூடாதா? அதுக்கான பிரச்சனை வராதா? இன்னொன்னு நம்ம ஏற்கனவே பல செங்கொடிகளையும் முத்துக்குமார்களையும் இழந்திருக்கிறோம். அப்படியான ஒரு சூழல்ல இன்னொரு முறை இப்போது இன்னைக்கு நடந்திருக்க இந்த நிகழ்வும் கூட விரும்பத்தகாத எத்தனை உயிர்களை காவிரிக்காக நம்ம பலி கொடுக்கிறது, பிரச்சனைகளை நம்ம முன்னிறுத்தணும். அதுக்காக நீதிமன்றத்தை நாடணும், உச்ச நீதிமன்றத்தில் தொடர் போராட்டங்கள் நடத்தலாம், இதெல்லாம் சரி சட்ட ரீதியான போராட்டங்கள். ஆனால் இதன் மூலமாக நம்ம என்ன சாதிக்க போறோங்கிற கேள்வி இருக்கு. இதன் மூலமா நாங்க சாதிக்கணுங்கிறதுக்காக எங்களுடைய வாழ வேண்டிய வயதில் எங்களுடைய தலைவர்கள் 21 வயது கொண்ட விக்னேஷ் இன்று தீக்குளித்து அடுத்த நிமிடமோ மரணத்தை தழுவி கொண்டிருக்கிறான். இப்படி முத்துக்குமார் 1.5 லட்சம் உயிர்களை பலிகொடுப்புக்கு காப்பாற்றுங்கள் மத்திய அரசு என்றுதான் அவன் இன்றைக்கு தீக்குளித்து இறந்தார். மாவீரன் திலீபன் இந்திய அரசை, காங்கிரஸ் அரசை, இங்க இருக்கிற இந்திய அரசு கட்சியுடைய அமைப்புடைய நம்பிதான் ஒரு சொட்டு நீர் இருந்தாமல் 13 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இந்திய அரசு எங்களுக்கு நீதி வழங்கல் என்றால் எத்தனை உயிர்கள் பலியானாலும் எத்தனை உயிர்களை நாங்களே அழித்துக் கொண்டு செத்தாலும் கூட எங்களை ஆளுகிற இந்திய வர்க்கம் எங்களுக்கான நீதியை வழங்க மறுக்கிறது. வேறு வழியில் என்னோட கேள்வி தலைவர்களுக்கு மிகப்பெரிய தேவையில்லை. ஆனா நான் என்ன சொல்றேன்னா இந்த விஷயங்களை மிக மிக உணர்வுபூர்வமாக மாற்றிக்கொண்டே இருப்பதே உணர்வுபூர்வ மாற்றலாம். டெய்லி பாக்குறாங்க, டெய்லி பாக்குறான் தமிழ் அடிக்கிறது முஸ்லீம் ஊட்ட பேர் ஒரு முஸ்லீம் சகோதரரை காரை தூக்கி போட்டு கொளுத்தி என்ன பிரச்சனை இருக்குன்னா இங்க என்ன அநியாயம் பாக்குறது டெய்லி தொலைக்காட்சி இருக்கிறாங்க யூடியூப்ல பாக்க சக மனிதர் பிரச்சனை உள்ள உணர்ச்சி உள்ளவன் என்ன செய்ய முடியும்? திரு வேல்முருகன் ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். திரு வேல்முருகன் எல்லோருக்கும் உணர்வுகள் இருக்கிறது. என் பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் பெரிய அளவுக்கு பரவி இருக்கிற நிலையில பல்வேறு தவறான விஷயங்களும் கூட பகிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, நடக்காத விஷயங்கள் மேம்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அப்படியான சூழல்ல மேலும் மேலும் பதட்டத்தை உருவாக்குவதை விட நம்மளுடைய பொறுப்பு, ஊடகங்களாகட்டும் தலைவர்களாகட்டும் எல்லோருடைய பொறுப்பும் கூட இதுல வந்து நியாயங்கள் நம்ம பக்கம் இருக்கிறது, தமிழ்நாட்டின் பக்கம் இருக்கிறதுங்கிறதுல மாற்று கருத்துல உச்சநீதிமன்றம் அதை உணர்ந்துதான் இன்னைக்கு வந்து உறுதியான நிலைப்பாட்டை எடுக்குது. அதற்கு நம்ம வந்து சட்ட ரீதியான அணுகுமுறைகள் நீங்க இன்னைக்கு நாளைக்கு கடையெடுப்பு நடத்துறதும் ஒரு அதுல ஒரு விதம் எடுக்கலாம். அது எங்களுடைய பொருளை இழந்து எங்களுடைய வருமானத்தை இழந்து என்ன பிரச்சனை வருது வெளிப்படுத்துறதுல நியாயம் இல்லையா? நியாயம் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு முறையும் இப்படியான உணர்வுபூர்வமான போராட்டங்கள்ல சில உயிர்கள் பலியாகின்றன. ஆனாலும் கூட இந்த பிரச்சனை என்பது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. எங்களுக்கான பிரச்சனைக்கு தீர்வு வழங்கக்கூடிய இருக்கிற அரசு அதிகார மையத்தில் இருப்பவர்கள் எங்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வது இல்லையா? எத்தனை பேர் தீக்குளிச்சு சாவு, எத்தனை பேர் அழிஞ்சு போ, 1.5 லட்சம் ஒரு பேர் செத்து போ, இந்த தேசம் அப்படிதான் சொல்லுது. அப்படியெல்லாம் சொல்ல முடியல. இல்ல நீங்க இதுதான் பிரச்சனை. இதுதான் இல்ல நம்ம நீதிமன்றம் 60 டிஎம்சி தண்ணி விவசாயத்துக்கு கொடுத்திருக்கா, 13 டிஎம்சி கொடுக்க கூடாது. நான் திரும்ப கேக்குறேன் என்னன்னா இந்த அமைப்புகள் கட்சிகள் இத்தனை பேரும் இந்த போராட்டங்கள்ல விவசாயிகள் முன்னெடுக்கிறாங்க. எந்த கட்சியாவது பெரிய கட்சியாவது நீங்கள் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்து பெரிய கட்சிகளை கேட்கிறேன் இன்னைக்கு அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு போராட்டம் நடத்துறோமா? ஒவ்வொரு முறையும் விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அல்லது இவங்களுக்காக நாங்க பங்கேற்கிறோம் அப்படிங்கிற அளவுல தான் இருக்கும். சிறு திருத்தம் அரசியல் கட்சிகளோ இல்ல இயக்கங்களோ நாங்கள் கையெடுத்தால் உங்களுக்கு இதில் என்ன இருக்கு, விவசாயிகள் பிரச்சனை என்று சொல்வார்கள் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நேற்றைய தினம் 150க்கும் மேற்பட்ட தமிழர் அமைப்புகள், அரசியல் இயக்கங்கள், ஓட்டரசியல் விரும்பாத சக்திகள் என்ற அனைவரும் ஒன்று கூடி விவசாயிகள் வேண்டுகோள் வைக்கட்டும், விவசாயிகளுக்கு ஆதரவாக நாம் இதை வெற்றிகரமாக அமைதியான முறையில் அறவழியில் நம்முடைய உணர்வை வெளிக்காட்டும் என்ற அடிப்படையில் தான் இதை நடத்தப்படுகிறத தவிர இதுல சிறு துளி கூட வன்முறைக்கு இடமில்லை. இன்றைக்கு கூட நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர் அவருடைய அந்த சாசனம் எழுதி வைத்திருக்கிறார். அதில் மத்திய அரசுகளுக்கான வேண்டுகோள் காவிரி நீரை காப்பாற்றுங்க, காவிரி நீரை பெற்று விவசாய மக்களை வாழ விடுங்க கேட்டிருக்காரு. என்னுடைய சொந்த மாவட்டம், என் சொந்த ஒரு மீத்தேன் திட்டத்துக்காக என்னுடைய மண் பாலைவனமா மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கோரிக்கைகளை எல்லாம் தமிழ் சமூகத்தில் இவ்வளவு அறிவுபூர்வமாக இவ்வளவு பிரச்சனைகளை, சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பார்த்துக் கொண்டிருக்கிற இளைஞன் இன்னமும் போராட வேண்டிய இந்த சமூகத்திற்கு வெவ்வேறு வகைகளில் தன்னுடைய பங்களிப்பை ஒரு அற்புதமான இந்த இழப்புங்கிறது பெரிய கண்டிப்பா எந்த நான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் காலை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். வாழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, இனத்திற்காக நல்ல புரிதலோடு போராடக்கூடிய உங்களை போன்ற அற்புதமான அந்த உயிர்கள் பலியாகிவிடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். தனபாலன் நீங்க சொல்லுங்க. ஐயா,
இப்போ இந்த பேச்சுவார்த்தை இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து வேற திசை மாறி போகுது. என்னுடைய வருத்தமாக இருக்குது. என்னன்னா, என்ன பிரச்சனை, எதனால இது நடக்குது, ஏன் நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்புகள். அந்த வகையில் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், டெல்டாவில் 5 ஆண்டுகள் குறுவை சாகுபடி இல்லை. சம்பா சாகுபடி 1/8, அதாவது 1வது தேதி 8வது மாதத்தில் துவக்கப்படணும். அது ஏன் துவக்கப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்பாவினுடைய மொத்த அறுவடையும் வடகிழக்கு பருவமழையில் பாதிப்பு இல்லாமல் அறுவடை பண்ணி உள்ளே கொண்டு போய் சேர்க்கணும்னா மழையில் அது வந்து அடிபடக்கூடாது, பாதிக்கக்கூடாது. அந்த மழையில் பாதிக்காமல் இருக்கணும்னா 1/8 150 160 நாள் உள்ள பயிர்களை சாகுபடி செய்யணும். மாறா இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. 45 நாள் பின்னால் வந்தாச்சு, வந்தும் இன்னும் அணை திறக்கப்படலை, சாகுபடி துவக்கப்படலை. இந்த சூழ்நிலையில் இதை நம்பி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 6 லட்சம் விவசாய தொழிலாளர்கள் ஓல்டு டெல்டான்னு சொல்லக்கூடிய புதுக்கோட்டை, கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர் வரைக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 6 லட்சம் விவசாய சிறு குறு விவசாயிகள், கிட்டத்தட்ட 20 லட்சம் விவசாய தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரமே அதுதான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய உணவு உற்பத்தி கேந்திரமும் அதுதான். ஆனால் இந்த சூழ்நிலையில், அந்த தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடுக்கும் போது உச்சநீதிமன்றத்திலிருந்து இந்த வழக்கு தொடுப்பதற்கான முகாந்திரம் இல்லைன்னு ஒரு காலகட்டம் சொல்லி 1 ஆண்டு பலனையே இழந்திருக்கிறோம். இப்போ எங்களுடைய பயம்லாம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வன்முறைகள் நடக்கல, பெரிய அளவில் பேருந்துகள் கொளுத்தப்படல, தாக்கப்படல, அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்காத இருக்கிற ஒரே காரணம் இலையில இருக்க வேண்டிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் இன்னமும் உச்சநீதிமன்றத்தை நம்புகின்றோம், மத்திய அரசை நம்புகின்றோம். ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் இனிமே வந்து பேச்சுவார்த்தை என்பது கூட பேசக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா ஏற்கனவே ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது. அந்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டியது ஆளக்கூடிய மத்திய அரசினுடைய, அது யார் உட்கார்ந்தாலும் சரி, எங்களுக்கு அது யாரையும் நாங்கள் குறை சொல்ல விரும்பல, அந்த அரசினுடைய கடமை. அந்த கடமையை அரசு நிறைவேற்றாமல் இருப்பதனால் தான் இந்த பிரச்சனை நடக்குது. இப்ப கர்நாடகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் ரைபேரியன் ரைட்னு சொல்லக்கூடிய நீர்த்தாவா சட்டத்தின்படி ஒரு நதி எங்கே உற்பத்தியானாலும் கடல்ல கொண்டு கலக்கக்கூடிய இடத்துல இருக்கிற மக்களுக்கு தான் பிரியாரிட்டி கொடுக்கணும் சட்டம் சொல்லுது. அந்த சட்டத்திலே ஒரு ஓட்டை என்னன்னு பாத்தீங்கன்னா, குடிநீருக்கு அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அந்த வகையில தான் இன்னைக்கு கர்நாடகம் குடிநீர் என்கின்ற வார்த்தையை சொல்லி இன்னைக்கு ஏமாத்துது. எங்களுடைய பயம்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள், அப்படியே பழைய குற்றவாளிகள், விடுதலையான பழைய குற்றவாளிகள், வன்முறையாளர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தையும் மத்திய அரசையும், அந்த பேனா ஏற்கனவே ஒரு பழமொழி இருக்கிறது, ஒரு பேனா தலை கவிழ்ந்தால் ஒரு சமூகம் தலை நிமிர வேண்டும் என்று. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, உச்ச நீதிமன்றமும் மத்திய அரசும் அச்சமுறுத்துற வகையில தொடர்ந்து அங்க வந்து வன்முறை வெறியாட்டம் நடக்குது. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, இது மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுத்தா மத்திய அரசு பயப்படும், உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்ல யோசனை பண்ணும். அதுதான் நடந்தது. ஏன்னா 64 டிஎம்சி தண்ணி எங்களுக்கு திறந்து விட வேண்டிய சட்டப்படியான ஒரு தீர்ப்பை சொல்ல வேண்டிய உச்சநீதிமன்றம் 10 தினங்களுக்கு 15,000 கனடின்னு சொல்லுது. அப்ப எவ்வளவு வரும்? 13 டிஎம்சி. அதுக்கு மேல அந்த போறதுக்கு முன்னாடியே 3 நாளை கழிச்சு மறுபடியும் 15,000 12,000 ஒரு அறிவிப்பு கொடுக்குது. இன்னைக்கு 20ஆம் தேதி கூடுறோங்கிறீங்க. இந்த 4 நாள்ல எவ்வளவு வரப்போகுது? மேற்கொண்டு இன்னும் 4 டிஎம்சி தண்ணி. இந்த 17, ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே மேட்டூர் அணையில் இருக்கிற தண்ணி மாதிரி 2 மேட்டூர் அணை தண்ணீர் இருந்தால்தான் சம்பா சாகுபடி என்பது டெல்டாவில் 16 லட்சம் ஏக்கர்ல நடக்கும். ஆனா இன்னைக்கு மேட்டூர் அணைகளை இருப்பு இருக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. 30 நாளுக்கு கூட தண்ணீர் கொடுக்க முடியாது. இன்றைய வரைக்கும் தமிழக அரசு திணறுகிறது. தண்ணியை திறந்தா ஒரு பிரச்சனை வந்துடும், இந்த பயிரை காப்பாற்ற முடியாது, அது இதை விட பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில கர்நாடகத்தில் என்ன நடக்குதுன்னா, இல்ல இது ஒரு முக்கியமான தகவல், இப்ப உங்களை பகிர்ந்தே ஆகணும். கர்நாடகத்தில் என்ன நடக்குதுன்னா, தமிழகத்தை பொறுத்தளவுக்கு ஜூன் 12 அணை திறப்பு என்பது சட்டம். அதே மாதிரி ஜனவரி 28 என்பது அணை மூடுறதுங்கிறது சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இங்க தமிழகத்தில் 5000 கனடிக்கு மேல தண்ணி எடுக்கணும்னா நம்மளுடைய சிஎம் வந்து உத்தரவு போடணும். ஆனா கர்நாடகத்துல அது மாதிரி ஒரு வரமுறையே கிடையாது. கேஆர்எஸ் அணையில இது வரைக்கும் இந்த ஆண்டுல ஒரு முறை கூட பெய்ந்த மழை அத்தனையும் சேமிச்சு வைக்கல, தண்ணியை உயர்த்தி காமிக்கல, எப்ப பார்த்தாலும் கீழே காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எங்கள்கிட்ட தண்ணி இல்லைன்னு சொல்லணும்னு கால வரையறையின்றி துறந்து தினசரி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப எப்படி அணையில தண்ணி சேமிக்கும்? என்னுடைய உண்மையான கருத்து என்னன்னா, அணையினுடைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி 420 டிஎம்சி தமிழகத்துக்கும் கர்நாடகத்துக்கு சொன்னபடி எங்களுக்கு 192 டிஎம்சி கொடுக்கணும்னா 485 டிஎம்சி மழை பொழிஞ்சு அங்க தண்ணி இது வரைக்கும் சேமிச்சு இருக்கு. ஆனா அந்த தீர்ப்பு படி 46. இதை உங்க நிறைவா கருத்தா எடுத்துக்கிறேன். செல்வராஜ், தமிழக அரசு திணறிக் கொண்டிருக்கிறது. இன்னமும் கூட தண்ணீரை திறந்து விடுறதுக்கு 30 நாளைக்கு தான் தண்ணி இருக்கும் அப்படிங்கிற சூழல் இருக்கின்றாரு. எப்போ தண்ணியை திறந்து விடுவீங்க? வந்துட்டு இருக்கிற இந்த நீரை கூட வைத்து அவங்க சம்பா சாகுபடிக்கு போக முடியுமா, முடியாது? இல்லை, அந்த மாதிரி பொத்தாம் பொதுவா குற்றச்சாட்டுகள் சொல்லக்கூடாது. இன்றைக்கும் கூட 83.82 அடி தண்ணி வந்து மேட்டூர் டேம்ல இருக்கு. அது இப்போ இந்த தண்ணி வந்ததனுடைய
உயர்வாயிருக்கு. இப்போ இன்னும் 20ஆம் தேதி வரைக்கும் வரப்போகிற தண்ணினால நமக்கு 19 TMC தண்ணி வரை கிடைக்க போகுது. அதனால் இந்த நீர் பற்றாக்குறையாக இருக்கும் என்பதுதான் ஒழிய அதற்காக தண்ணீரை வராது அரசாங்கத்தை பொறுத்தவரை காத்திருப்போடு விவசாயிகள் தொடர்ந்து அரசாங்கத்தை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறது. சும்மா பேச்சுவார்த்தை பேசியோ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம்னா பிரதமரை சந்திச்சுட்டு இங்கேயும் அங்கேயும் சந்திச்சுட்டு இருந்தா பூரா பயிர் காஞ்சி தண்ணி இல்லாம பூரா நாஸ்தி ஆயிரும். இன்னைக்கு நல்லா யோசிச்சு முடிவெடுத்து நீதிமன்றத்துக்கு போனதுடைய விளைவுதான் அவங்களுக்கு டெல்டா பகுதியுடைய விவசாயிகள் காப்பாற்றப்பட்டிருக்கு. அதை அவர் ஒத்துக்கணும். இந்த தண்ணி வாங்கி கொடுக்கறதுக்காக அரசு எடுத்த நடவடிக்கையின் மூலமாக தண்ணி கிடைச்சிருக்கு. நம்முடைய உரிமை இன்னும் நமக்கு கிடைக்கல. இந்த பந்த் என்பது மாநிலம் தழுவிய அளவில் எதிர்க்கட்சிகள் பெரும்பாலான கட்சிகள் அத்தனை கட்சிகளும் அதிமுகவை தவிர்த்து அத்தனை தமிழகத்தில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் ஆதரிக்கின்றன. அப்படி என்றால் நீங்க ஒரு அனைத்து கட்சி கூடாத ஒரு சூழல் காவிரி நீர் பிரச்சனையில் விவசாயிகள் காப்பாற்றப்பட வேண்டும், தமிழ்நாடு உரிமை பெற வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. அதற்காக முழுமையாக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு அம்மா அவர்கள் தெளிவாக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் என்பது மூலமாக ஒரு நாள் போராட்டம் செய்யும் போது தேவையில்லாம சில சமூக விரோத சக்திகள் இந்த போராட்ட குழுவோடு சேர்ந்து இவங்களை போலவே அவங்களும் சேர்ந்து எங்காவது கடையை அடிச்சு உடைச்சு ஏதாவது ஜனங்களுக்கு அடித்தாலும் அல்லது ஒரு பிரசவத்துக்கு போற ஆஸ்பத்திரிக்கு போறக்கு ஒரு வாடகை டாக்ஸில கார் குறுக்காட்டி ஏதாவது கலாட்டை பண்ணாலும் அல்லது ஆம்புலன்ஸ் போகும்போது கலாட்டம் அந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இது வேண்டியதில்லை. நம்மால் அந்த நீரை பெற முடியும். நாம் ஒற்றுமையாக இருந்து கர்நாடகாவுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு நீதிமன்றம் மூலமே செல்லுவோம் என்றும் அந்த நடவடிக்கைக்குத்தான் அரசு விரும்புகிறது ஒழிய வன்முறையினாலோ சண்டையினாலோ நாம் எதிர்த்து செய்யறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அதனால அவன் ஒன்றும் பயந்துக்கு போறதில்லை. அவன் இன்னும் திமிராதான் பேசிட்டு இருக்காங்க. காரணம் மத்திய அமைச்சர்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. எடியூரப்பா ரோட்ல உட்கார்ந்து மறியல் பண்ணார் இந்த தீர்ப்பு வந்தானே. அதனால பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸும் அங்க ரெண்டுமே ரெட்டை குழல் துப்பாக்கி மாதிரி காவிரி பிரச்சனை ஒன்னாதான் செயல்படுறாங்க. அதை எதிர்த்து நாம் செயல்படுவது என்பது அரசோடு ஒன்றாக இருந்து விவசாய சங்கங்கள் அனைத்து கட்சியும் ஒன்றா சேர்ந்து செயல்பட்டு முதலமைச்சரோடு சேர்ந்து தமிழக அரசு எடுக்கிற நடவடிக்கைக்கு உறுதுணையாக இருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுக்கணும்னு சொல்லுவோம். வீட்டுக்கு வந்த விருந்தினர்களுக்கு தண்ணீர் கொடுத்து வரவேற்பதுதான் நம்முடைய இந்திய கலாச்சார பண்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம். பாகிஸ்தானோடையும் பங்களாதேஷோடையும் நீரை பகிர்ந்து கொள்ள முடிகின்ற நம்மால் பக்கத்து மாநிலத்தோடு இருக்கின்ற நீர் பங்கீட்டுள்ள சிக்கல்கள் ஆண்டுக்கணக்காக நூற்றாண்டுகளாக தொடர்வது என்பது வேதனைக்குரியதுதான். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர